வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஹோசூர்ல ஏர்போர்ட் அமைக்கிறதுக்கு ஒன்றிய பாஜக அரசு மீண்டும் மறுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் செய்தி. ரொம்ப நாளாவே ஹோசூர்ல ஒரு ஏர்போர்ட் வேணும். ஏன்னா ஹோசூர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாறிக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க. முக்கியமான மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், அதாவது எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், ஏரோஸ்பேஸ் சப்ளை, பல எம்எஸ்எம்இஸ் இதெல்லாம் வந்து ஹோசூரை சுற்றி இருக்கிறதுனால அது ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடோரா மாறிக்கிட்டு இருக்கு. நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணுது. அது மட்டும் இல்ல, ஹோசூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி, தர்மபுரி இது போன்ற மாவட்டங்கள்லாம் வந்து நல்லா டெவலப் ஆறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து ஹோசூர்ல இருக்கு. இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு ஏர்போர்ட் தேவை. ஏன்னா அது வந்து கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், லாஜிஸ்டிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். இது மூலமாக மேலும் வளர்ச்சியை வந்து இந்த மாவட்டங்கள் அடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து தமிழ்நாடு அரசு, அதுவும் குறிப்பாக திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் அதை தீவிரமா வந்து அவங்க ஃபாலோ பண்ணி ஹோசூர்ல ஒரு ஏர்போர்ட் வேணும் அப்படிங்கறது கேக்குறாங்க. இது ஹோசூர் மக்களுக்கு மட்டும் இல்ல, கர்நாடகாவை சேர்ந்த குறிப்பாக சவுத் பெங்களூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாதமும் வைக்கப்படுது. அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அது வந்து கர்நாடகா மாநிலத்துல இருக்கு. ஹோசூர்ல இருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ஏர்போர்ட் இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் பார்டர் கிராஸ் பண்ணி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் அங்க போய் பயன்படுத்துறது அப்படிங்கிறது பல தொழில் முனைவோருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மக்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்ப கர்நாடகா பார்டர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹோசூர்ல ஏர்போர்ட் இருந்தா அவங்களுடைய கம்யூட் டைமையும் அது கணிசமாக குறைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வச்சுதான் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஹோசூர்ல ஒரு ஏர்போர்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு கிட்ட தொடர்ந்து கோரிக்கை வச்சு போராடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசு 2 முக்கியமான காரணங்களை சொல்லி இந்த கோரிக்கையை மறுத்திருக்கிறது. என்ன 2 முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் உடைய கம்பெனி வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு. அப்ப அவங்க தொடர்ந்து ஏர் ஸ்பேஸ வந்து யூஸ் பண்றாங்க. அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்காகவும், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அவங்களுடைய சோதனை ஓட்டங்களுக்காகவும் ரெகுலரா அந்த ஏரியாவை வந்து யூஸ் பண்றாங்க. சோ டிஃபென்ஸ் உடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்த ஏரியா சிவிலியன் ஏர்போர்ட் ஒண்ணு வந்துருச்சுன்னா அது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸை ஏற்படுத்தும், ஏகப்பட்ட இடைஞ்சலை ஏற்படுத்தும் அப்படிங்கறது ஒரு காரணமா சொல்றாங்க. இரண்டாவது முக்கிய காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு ரூல்ஸ் 150 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வேற எந்த ஏர்போர்ட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கிளாஸ கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பொழுது அந்த கான்ட்ராக்ட்ல சேர்த்திருக்கிறாங்க. சோ அந்த கிளாஸ் வந்து எங்களால மீற முடியாது. மினிமம் 150 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு மேல இருந்தாதான் இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு நாங்க சாங்ஷன் கொடுக்க முடியும். இது 100 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளேயே வருது, அதனால சாங்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு 2 முக்கியமான காரணங்கள் சொல்றாங்க. இந்த 2 முக்கியமான காரணங்களுமே நீங்க மேலோட்டமா கேட்டீங்கன்னா ரொம்ப லாஜிக்கலா இருக்கக்கூடிய காரணமா தான் இருக்கும். ஆமா, இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? இதெல்லாம் மீறி எப்படி ஒன்றிய அரசு பர்மிஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இது போன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ எல்லா மாநிலங்கள்லயும் ஒன்றிய அரசு ஃபாலோ பண்ணியிருக்கிறா. அதுவும் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்றிய அரசு இதையெல்லாம் நடைமுறைப்படுத்திருக்கிறா அப்படிங்கிற கேள்வியை நாம கேட்க வேண்டியிருக்கும். நாம பேசிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்துல இன்னைக்கு தினமலர்ல ஒரு செய்தி வந்திருக்குது பாருங்க. தமிழ்நாட்டுல ஹோசூர்ல விமான நிலையம் கட்ட மறுத்த ஒன்றிய அரசு அதே ஆந்திரா மாநிலத்துல குப்பத்துல விமான நிலையம் அமைக்க ஒப்புதலும் கொடுத்து வேலையும் ஆரம்பிச்சுட்டாங்க. 2027க்குள் இது முடிக்கப்படும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு தெரிவிச்சிருக்கிறாரு. இதை 2019ல அவர் முதல்வராக இருக்கும்போது அறிவித்த ஒரு திட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஆட்சியில இல்ல. இப்ப மறுபடியும் 2024ல அவங்க ஆட்சியில வந்து அமர்ந்ததுக்கு அப்புறம் மத்திய பாஜகவுக்கு இவங்க கூட்டணியில இருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த ராம்மோகன் நாயுடு தான் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறாரு அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும். இவர் அமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் சந்திரபாபு நாயுடு வெளிப்படையா அறிவிச்சாரு, ஆந்திராவுல 7 புதிய ஏர்போர்ட்டுகளை நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இன்டர்நேஷனல் டிராபிக் எல்லாம் அதிகரிக்கிறதுனால எங்களுடைய வளர்ச்சிக்காக இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அதுல முதல் கட்டமா இப்ப குப்பம்ல இருக்கிற ஏர்போர்ட்டை இவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோசூர்ல ஏர்போர்ட் வராம இருக்கிறதுக்கு இதையும் ஒரு காரணமா சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் தமிழ்நாடு மக்கள் வச்ச கோரிக்கை என்னன்னா, கெம்பகோடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. போக்குவரத்து நெரிசல் காரணமாக போய் சேர்றதுக்கே 3ல இருந்து 4 மணி நேரம் ஆயிடுது. அதனால ஹோசூர்ல ஒரு விமான நிலையம் வருதா அது எங்களுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க,
கிருஷ்ணகிரில இருந்து இந்த குப்பம் அப்படிங்கிற ஆந்திராவில இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து 40, 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அதனால ஓசூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரியை சேர்ந்த மக்கள் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்திக்கலாம். கெம்பகவுடா இல்லன்னா இந்த குப்பம் விமான நிலையத்தை நீங்க பயன்படுத்திக்கங்க. அதனால ஓசூர்ல ஒரு விமான நிலையம் தேவையற்றது. அதனால அதுக்கு நாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு பேசுறாங்க. அப்போ இது வேணும்ட்டே தமிழ்நாட்டு மக்கள் மீது வஞ்சனை வைத்து செய்யக்கூடிய ஒரு விஷயமா நமக்கு தெரியலையா? இவ்வளவு நாள் கர்நாடகால பாஜக ஆட்சியில இருந்தது. இப்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு மாறிடுச்சு. அதனால அத காரணம் காட்ட முடியாது அப்படிங்கறதுனால, இப்போ ஆந்திரால இவங்களுடைய கூட்டணி கட்சி தானே ஆட்சி நடத்திட்டு இருக்கு. அதனால இத காரணம் காட்டி இப்போ இங்க மறுக்கிறாங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் டி.ஆர்.பி. ராஜா இத பத்தி விரிவா எக்ஸ் வலைதள பக்கத்துல அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாரு. அதுல குறிப்பாக இந்த 2 விஷயங்களையும் சொல்லி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற கிளாஸஸ மற்ற மாநிலங்கள்ல இவங்க மீறி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஹிண்டன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஏர்பேஸ்லயே ரொம்ப மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஏர்பேஸ். இது வந்து கசியாபாத்ல இருக்கு. இந்த ஏர்பேஸுக்கு கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நோய்டால மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட்ட சமீபத்துல பாஜக கட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு சிவிலியன் ஏர்போர்ட் தான். அப்போ வித்தின் 80 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட ஏர் ஸ்பேஸும் ஒரு சிவிலியன் ஏர் ஸ்பேஸும் ஈஸியா கோ எக்ஸிஸ்ட் பண்ண முடியும். அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ நாம வகுத்துட்டு அத ஸ்ட்ரிக்ட்டா நாம ஃபாலோ பண்ணோம்னா 2 பேரும் கோ எக்ஸிஸ்ட் பண்ண முடியும். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் அத உபயோகமா பயன்படுத்த முடியும். அதே நேரத்துல அந்த ஏர் ஸ்பேஸ் சிவிலியன்ஸ்க்கும் பயன்படும். தொழில் முனைவோருக்கும் பயன்படும். அந்த மாநிலத்து மக்களுக்கும் பயன்படும். அப்படின்னு சொல்லி பல பேர் சோசியல் மீடியால இதை ஒரு முன்னுதாரணமா காட்டுறாங்க. அதே மாதிரி 150 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ள இது வருது. அதனால இதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இதே ஒன்றிய அரசு பல மாநிலங்கள்ல இதை விட குறைஞ்ச டிஸ்டன்ஸ்ல பல ஏர்போர்ட்ஸ கட்டியிருக்கிறாங்க. அப்பல்லாம் எந்த ரூல்ஸையும் ரெகுலேஷன்ஸையும் நீங்க ஏன் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற கேள்வியும் கேட்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, சமீபத்துல நிறைய செய்திகள்லயும் இது வந்தது. கிட்டத்தட்ட 22 ஏர்போர்ட் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க நாங்க எவ்வளவு ஏர்போர்ட்ஸ வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு இந்த சங்கி கூட்டம் பெருசா பேசுவாங்க இல்லையா? இதுல கிட்டத்தட்ட 22 ஏர்போர்ட் இவங்க ஆட்சிக்கு வந்து திறக்கப்பட்ட 22 ஏர்போர்ட்ஸ் தே ஹவ் பிகம் நான் ஃபங்ஷனல், நான் ஆப்பரேஷனல். இந்த உடான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்க. அதாவது குறைஞ்ச செலவுல, அதாவது ஏழை எளிய மக்கள் குறைஞ்ச செலவுல ஹவாய் செப்பல் போடுறவங்க கூட ஹவாய் ஜஹாஜ்ல போகணும் அப்படின்லாம் மோடி மேடையில பேசியிருக்கிறார். அவங்களுக்காக திறக்கப்பட்ட ஏர்போர்ட். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் ட்ரெயின்லயே கூட போக முடியல. இவங்க எங்க பிளைட்ல போறது? அதனால இவ்வளவு கோடிகள் செலவழிச்சு கட்டப்பட்ட 22 ஏர்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் ஆபரேஷனலா இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஐ ரிப்போர்ட் மூலமா என்ன வெளிவந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 27 ஏர்போர்ட் பல கோடிகள் செலவழிச்சு கட்டப்பட்ட 27 ஏர்போர்ட்ல எந்த விதமான ஆபரேஷன்ஸ் இல்லாம வெறும் மெயின்டெனன்ஸ் காஸ்டுக்காக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டிட்டோம் அப்படிங்கிறதுக்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிட்டத்தட்ட 36 கோடி செலவழிக்குது இந்த அரசாங்கம். கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் இந்த உடான் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் பாஜக அரசில் திறக்கப்பட்ட பல ஏர்போர்ட்ஸ் இன்னைக்கு நான் ஆபரேஷனலா இருக்கிறதுனால ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 10,850 கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வெறும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் காரணமாக வச்சு ஒன்றிய அரசு இதை நிராகரிக்கிறது அப்படின்னு நாம எடுத்துக்க முடியாது. இதற்கு பின்னால் ஒன்றிய அரசுடைய காழ்ப்புணர்ச்சி இருக்கு, அரசியல் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் என்ன கோரிக்கை வைத்தாலும் ஒண்ணு அது தாமதிக்கப்படுகிறது, அல்ல அது நிராகரிக்கப்படுகிறது. இத கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் விஷயத்திலையும் பார்த்தோம். எப்படி ரூல்ஸ கோட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனா அதே ரூல்ஸ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலுக்காக இவங்க எப்படி தளர்த்தி இருக்கிறாங்க. அப்படி கட்டப்பட்ட மெட்ரோ ரயில்கள் எவ்வளவு நஷ்டத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தோம். ஏர்போர்ட் விஷயத்திலயும் கிட்டத்தட்ட அதேதான் நடக்குது. அப்போ ஒன்றிய பாஜக அரசுடைய உண்மையான நோக்கம் என்ன? தன்னுடைய காழ்ப்புணர்ச்சினால ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக பாஜக அரசு நடக்குது. இதனால பாதிக்கப்பட போறது யாரு? யோசிச்சு பாருங்க. ஓசூர்ல ஒரு பிரம்மாண்டமான ஏர்போர்ட் வந்ததுன்னா அதனால யாருக்கு லாபம்? அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு லாபம், தொழில் முனைவோர்களுக்கு லாபம், வேலை வாய்ப்புகள் உருவாகும், மாநிலத்தோட எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும். இது மூலமா மாநிலத்துக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் இம்ப்ரூவ் ஆகும். அது மூலமாக ஒன்றியத்துக்கு கிடைக்கக்கூடிய வருவாயும் இம்ப்ரூவ் ஆகும். இப்படி எல்லாருக்கும்
பயன் தருகிற ஒரு முயற்சி தானே. அப்போ இத வேணும்ட்டே நீங்க முடக்குறீங்கன்னா, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் இம்ப்ரூவ் ஆகக்கூடாது, முன்னேறக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை நோக்கை தாண்டி, இதுல வேற என்ன இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்க முடியும்? அப்படி இம்ப்ரூவ் ஆயிட்டாங்கன்னா, உங்க அரசியல் இங்க செல்லுபடியாகாதே. நேத்து கூட பாருங்க, ஆளுநர் கூச்சமே இல்லாம ஒரு பொய்ய சொல்றார். தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சியே இல்ல. வேலை வாய்ப்புகளே உருவாக்கல. சிறு குறு தொழில்கள்லாம் சுத்தமா நாசமா போயிடுச்சு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல இங்க இன்வெஸ்ட்மென்ட்ஸ கிரியேட் பண்ணியிருக்காங்க. 31 லட்சம் வேலை வாய்ப்புகள உருவாக்கி இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு. சிறு குறு தொழில்லாம் படுத்துருச்சு அப்படின்னு வாய் கூசாம பொய் சொல்றாங்க. கடந்த அதிமுக ஆட்சியில 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில சிறு குறு தொழில்களுக்காக அவங்க முதலீடு செஞ்சது வெறும் 3000 கோடி தான். அதை விட டபுள் மடங்கு கிட்டத்தட்ட 6600 கோடிய ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எம்எஸ்எம்இஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு லோன் குடுக்குறாங்க, சப்சிடிஸ் குடுக்குறாங்க, அவங்கள என்கரேஜ் பண்றாங்க. இன்னைக்கு எம்எஸ்எம்இஸ்க்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, அதுக்கும் ஒன்றிய அரசு தான் காரணம். இன்னைக்கு ட்ரம்ப் போட்ட டாரிஃப் எல்லாம் எதிர்த்து பேசக்கூடிய திராணியற்ற ஒரு அரசாக இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ் அதிகம் பாதிக்கப்படுது. இந்த 5 ஆண்டுல கிட்டத்தட்ட 2 இலக்கு வளர்ச்சியை பொருளாதாரத்தில் காமிச்சிருக்காங்க. 11.19%. இதற்கு முன்னால 14 ஆண்டுகளுக்கு முன்னால கலைஞர் ஆட்சியில தான் இரட்டை இலக்க நம்மளால எட்ட முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் ஆட்சியில நாம எட்டியிருக்கோம். இந்தியாவுல வேற எந்த மாநிலமும் தமிழ்நாட்டை தவிர அந்த இரட்டை இலக்க டச் கூட பண்ணல. உள்நாட்டு உற்பத்தியில கிட்டத்தட்ட 16% வளர்ச்சியை நாம காமிச்சிருக்கோம். வேலை வாய்ப்புகளை அதிகரிச்சிருக்கோம். தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலமாக இருக்கிறதுனாலதான், இங்க மக்கள் ஒத்துமையா வாழ்றதுனாலதான், இங்க இந்த மாதிரி பிரச்சனைகள், மதக்கலவரங்கள் எல்லாம் இல்லாததுனாலதான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்க தைரியமா வர்றதுக்கு காரணம், இங்க அவங்களுக்கு நல்ல அமைதியான ஒரு சூழல், பிசினஸ் செய்யறதுக்கான ஒரு சூழல், நல்ல டேலண்ட், ஹியூமன் ரிசோர்சஸ், படிச்ச மக்கள், வேலை தெரிஞ்ச மக்கள் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. இந்த தரவுகள்லாம் நாம சொல்லலைங்க. ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தரவுகள். இப்படி எல்லா விதத்திலையும் தமிழ்நாடு ஒரு முன்னேறும் மாநிலமாக இருக்கும் பொழுது, இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு முயற்சி பண்ணி, அதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இன்னைக்கு நாட்டுடைய ஒட்டுமொத்த ஜிடிபில கிட்டத்தட்ட 10% தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்றது. இத்தனைக்கும் இந்தியாவுடைய நிலப்பரப்புல வெறும் 4% தான் தமிழ்நாடு. இந்தியாவுடைய மக்கள் தொகையில வெறும் 6% தான் தமிழ்நாடு. ஆனா நாட்டுடைய ஒட்டுமொத்த ஜிடிபிக்கு 10% நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். அப்போ இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். 2030க்குள்ள நாம நிர்ணயிச்ச அந்த இலக்கை எட்டணும், தொலைநோக்கு திட்டங்களை எட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சியை மாநில அரசும் முதலமைச்சரும் சேர்த்து செஞ்சா, எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எதிர்க்கட்சிகளுக்கு இதனால லாபம் வந்துரும், ஓட்டெல்லாம் அவங்க அள்ளிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, காழ்ப்புணர்ச்சிக்காக இன்னைக்கு மக்கள் முன்னேற்றத்தின் மீது கை வைக்குது இந்த ஒன்றிய பாஜக அரசு. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பல லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அந்த திட்டம் முழுமையடையல. அந்த திட்டம் லேட் ஆச்சதுனால கிட்டத்தட்ட டபுள் மடங்கு செலவாயிருக்கு அப்படின்னு ரீசெண்டா சொல்லிருக்கு சிஏஜி ரிப்போர்ட். இப்படி எத்தனையோ லட்சம் கோடிகளை மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டுற வரிப்பணத்தை இவங்க விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே மாநிலத்துக்கு தேவையான, மாநிலத்துடைய முன்னேற்றத்துக்கு தேவையான, ஒரு தொழில் வளர்ச்சிக்கு தேவையான, மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு ஏர்போர்ட்டை கட்டி கொடுங்கடா அப்படின்னு கேட்டா, ரூல்ஸ காரணம் காட்டி அதை மறுக்கிறாங்க. அப்படின்னா இவங்க எவ்வளவு வஞ்சனை பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு விஷயத்துலன்னு இல்லைங்க, எல்லா விஷயத்திலுமே மெட்ரோ ரயில் எடுத்துக்கங்க, கல்விக்கு வர வேண்டிய நிதியை எடுத்துக்கங்க, தமிழ் வளர்ச்சிக்கான நிதியை எடுத்துக்கங்க, மன்ரேகா திட்டத்துல வர வேண்டிய பாக்கியை எடுத்துக்கங்க. இப்படி எல்லா விதத்திலையும் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களை பத்தியோ, அவங்க முன்னேற்றத்தை பத்தியோ கொஞ்சம் கூட கவலைப்படாத ஒரு ஒன்றிய அரசை இதுவரைக்கும் வரலாற்றுல நம்ம பார்த்தது. அந்த அளவுக்கு வெறுப்பையும் வன்மத்தையும் இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்கள் மீது காட்டுகிறது. இவங்க எதிரியா நினைக்கிறது திமுகவை இல்ல, இவங்க எதிரியா நினைக்கிறது தமிழ்நாட்டு மக்களை. ஏன்னா நாம வளர்ச்சி வேணுங்கிறதுக்காக இந்த சங்கி கூட்டத்தை ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கிறோம். ஓட்டு போட மாட்டேங்கிறோம். நீ எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேல்ல, அப்போ உனக்கு வளர்ச்சியை மட்டும் நாங்க எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட தான் இவங்க நடந்துட்டு இருக்காங்க. 2026 தேர்தல்ல இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. நமக்கு தேவையான, நமக்கு நியாயமா வர வேண்டிய நம்மளோட உரிமைகளுக்காக தொடர்ந்து நாம குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம்.
எந்த விதத்திலையும் நம்மளுடைய ப்ரோக்ரஸ நாம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னைக்கு முதல்வர் நிக்கிறார். அதனாலதான் தொடர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற விஷயத்த மேடைக்கு மேடை அவர் பேசுறார். அப்போ தைரியமாக ஒன்றிய அரசை எதிர்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவரா மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. அந்த குரலுக்கு வலு சேர்க்கும் வகையில் ஒவ்வொரு தமிழனோட குரலும் இருக்கணும். நன்றி. வணக்கம்.